அனைத்து மெகா டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய குறிப்புகள். இருந்தாலும் நம்ம முன்னோர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இப்படி இருந்தால் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருந்த மக்கள் வாழ்ந்த சமுதாயத்திலேருந்து எடுத்து அவர்களுடைய தவத்தின் வலிமையையும் சேர்ந்து அதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க. நாம் இப்போ அதை ரொம்ப எளிமையாக பயன்படுத்திட்டு போயிட்டே இருக்கலாம். புதுசாக எதுவும் கலந்துரையாடல் பண்ணி இதில் சேர்த்திக்கிறதுக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க வகுத்துக்கிட்ட ஒரு எல்லை அவ்வளோதான். அதுக்கு மேலே அவங்க புதுசாக சேர்த்திக்கிறதுக்கெலாம் அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. என்ன கொடுக்கப்பட்டதோ அதை அப்படியே நம்ம பயன்பாட்டில் இருக்குது, அவ்வளோதான். அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி 80 வகையான வாதங்கள் இருக்குதுன்னா அதை மறுபடியும் 85 ஆக்கலாமா 90 ஆக்கலாம்லாம் அப்படிலாம் அவங்க மாறி மாறி இதெல்லாம் பண்ணலாம். அவங்க கொடுத்ததே ஒரு தெளிவான முறையான ஒரு விதி இருக்குது. இந்த விதிக்குள்ளார தான் அது இருக்குது. அப்படி இந்த விதிக்குள்ளே வரலை அப்படின்னா ஏன் அப்படி வரலை அப்படின்னு யோசித்து அது இந்த விதிக்கும் இன்னொரு விதிக்கும் கலந்ததாக இருக்கலாமே தவிர புதுமையான ஒரு விதி அப்படிங்கிறத அவங்க யோசிக்க கிடையாது. அப்படிலாம் அவங்க மாறி மாறி மாற்றி மாற்றியும் பேசுனதில்லை. என்ன பேச்சு பேசுனாங்களோ அது சத்தியமான வார்த்தை, அது அங்கேயே தான் இருக்கும். மீண்டும் மீண்டும் அதில் மாற்றம்லாம் அவங்க செய்யலை. மாற்றம் செய்வதற்குண்டான அவசியம் அதில் இல்லை. இப்போ ஏன் அதை சொல்ல வரேன்னா 80 வகையான வாதங்களை புரிஞ்சுக்கிட்டு அந்த புரிதலோட இன்றைக்கி உண்டான வாதத்தை பற்றி பார்ப்போம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்குறோன்னா 7 விதமான தாதுகளை பற்றி பார்க்க போகிறோம். ரசவாதம், அதாவது ஆமாசயவாதம் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவு எந்த அளவுக்கு செரிமானத்துக்கு இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ அது வயிற்றில் ஒரு மந்தத்தையும் உடம்புல ஒரு சோர்வையும் உடம்பு அதிகமாக தேவையில்லாத அதிகப்படியான உடல் பருமன் ஆகுவதற்கும் கண்ணு காது மூக்கு வாய் இது காது அடைப்பு, மூக்கு அடைச்சிக்கிறது, அப்புறம் தொண்டையை அடைச்சிக்கிறது, இது மாதிரியாகவும் சில விஷயங்கள் இருக்குது. இதெல்லாமே ஆமாசயவாதம் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம பார்க்குறோம். இதுக்கு நம்ம எந்த அளவுக்கு உணவு சரியான முறையில் எடுத்துக்கிறோம், நல்லா வாயில் உமிழ்நீரோடு கலந்து நல்லா மென்று சாப்பிட்றோம், இதெல்லாம் நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். இது ஒன்று. ரெண்டாவது பார்க்குறப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆமாசயவாதம், அப்புறம் அதாவது உதிரவாதம். இந்த உதிரவாதம் அப்படின்னா இந்த உதிரவாதத்தில் என்ன மாதிரி உடல்நிலை இருக்குன்னா அதிகப்படியான எரிச்சல், கடுப்பு அப்படிங்கிறது இருக்கும். இதனால் இரத்தத்தினுடைய தன்மை ரொம்பவுமே மாறுபட்டு இருக்கும். அதை சீராக்காதனால நிறைய பிரச்சனைகள் வரும். அது செரிமானத்துலேயும் நிறைய பிரச்சனைகள் உண்டாக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. என்ன மாதிரி செரிமானம் அப்படின்னா அவங்க எதுவும் உள்வாங்கிறதையும் பிரச்சனை. அதாவது எது சாப்பிட்டாலும் வாந்தி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் இப்படியே போக போக அவங்களுக்கு சாப்பிட்றதுலே விருப்பம் இல்லாமல் நாட்டம் இல்லாமல் போயிடும். அப்போ சாப்பிட்டாலும் வாந்தி, சாப்பிடவும் முடியல, சரி அப்படியே சாப்பிட்டாலும் மறுபடியும் வாந்தி, இப்படியே போயிட்டே இருக்கிறப்போ என்ன ஆகும்னா உடம்புல எந்த விதமான சத்தும் போகாதனால இருக்கிற சத்து வெளியேறிட்டே இருக்கிறனால உடம்பு இளைச்சி போகும். அப்போ இது ரெண்டாவது வகையான வாதம். என்ன அப்படின்னா உதிரவாதம் என்பது ரொம்ப கொடுமையானது. இதை கையாளுறது ரொம்ப ரொம்ப சிக்கலானது. எது கொடுத்தாலுமே வெளியேறதுனால இதை ரொம்ப பக்குவப்பட்டு தான் நம்ம இதை கையாளணும். சரியான முறையில் புரிதலோடு இதை செஞ்சோன்னா நல்லாகும். இது ரெண்டாவது. மூணாவது அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தசைகள், மாம்சவாதம் சொல்கிறோம். இதில் ஏதாவது பாதிப்பு உடம்பு ரொம்ப பாரமாக உணரப்படும். எது தூக்குனாலும் ரொம்ப வலி வேதனைகளோடு இருக்கிற மாதிரி தெரியும். அது போக அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா ஒரு சோர்வு தட்டும். எப்போவுமே எதுவுமே சிரமப்பட்டு செய்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். இதெல்லாமே பார்த்தா மாம்சவாதத்தில் வருது. இந்த மாம்சவாதத்துக்கு அடுத்து தேமஸ் வாதம். தேமஸ் வாதம் அப்படிங்கிறது ஒரு உடம்புல ஒரு குளிர்ந்த தன்மையும் மந்தத்தன்மையும் ஏற்படுத்தும். அவங்களுடைய மலம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் வரும், அடிக்கடி வரும், ரொம்ப சிரமப்பட்டு வரும். அப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புடைய கொழுப்பினுடைய தன்மை கெட்டு போய் இருக்கிறதுனால அல்லது தேவையான கொழுப்பு இல்லாதனாலையும் ஏதோ ஒன்று எதிர்மறையாக, அதாவது அதிகமாகவும் இருக்கும் இல்லைன்னா ஒரு கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த ஒரு வாதமானது கெட்டு போகும். அதே மாதிரி அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உடம்புனுடைய எலும்பு, அஸ்திவாதம். அஸ்திவாதம் அப்படின்னா எலும்புகளில் குத்து வலி இருக்கும். அதே மாதிரி மூட்டுகளில் வலி வேதனைகள் இருக்கும். முக்கியமாக தொடை எலும்பில் பற்றினா வலி வேதனை இருக்கும். ஏன்னா உடம்புனுடைய முக்கியமான எலும்பு அப்படின்னா தொடை எலும்பு தான். அங்கே ஒரு வலி வேதனை இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மஜ்ஜை வாதம் சொல்கிறோம். மஜ்ஜை வாதம் அப்படின்னா இந்த கால் எல்லா இடத்துலையும் சேரக்கூடிய அந்த மஜ்ஜையில் வாதம் வர்றப்போ இப்படி அது வளைஞ்ச மாதிரி இருக்கும். அப்போ வளைந்த நிலையில் தான் அவங்க கால்கள் இருக்கும். நிறைய பற்றாக்குறையினாலேயும் இப்படி வருதுன்னு சொல்லிட்டு அறிவியல் பூர்வமாக ஏதோ சொல்கிறாங்க.
இருந்தாலும் நம்ம நாட்டினுடைய குறிப்புகளை வந்து அதை வந்து மஜ்ஜை வாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இறுதியாக வந்து சுக்கிலவாதம். சுக்கிலவாதம்னா நம்மளுடைய ஆண் பெண்ணுடைய இறுதியில் இருக்கக்கூடிய இந்த தாதுக்கெல்லாம் மாறி கடைசியில் போய் வருது ஆண் விந்து மற்றும் கருமுட்டையாக இருக்குது. இதில் ஏதாவது வாதம் ஏற்படும் பொழுது அது வந்து நேரடியாக நரம்புகளில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது. அதாவது உடம்புல வந்து சுக்கிலம் கெட்டு போச்சு அப்படின்னா அது வந்து அதனுடைய வெளிப்பாடாக நரம்புகளில் தான் காட்டு. நரம்புகளில் உப்பசமாக நரம்பு சோர்வடிக்கிறது, நரம்பு தளர்ந்து போகிறது, நரம்புனுடைய செயல்பாடுகள் வந்து ரொம்ப முதிர்ச்சியாக இருக்கிறது, நரம்பு வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து அதை வந்து அதாவது பலகீனத்துக்கு உட்படுவது அல்லது அது வந்து தாறுமாறாக வேலை செய்கிறது. இப்படி எல்லாமே வந்து நரம்பு சம்பந்தப்பட்டது எல்லாமே வந்து சுக்கிலம் கெட்டு போகிறனால வரும். சில சமயம் சுக்கிலம் கெட்டு போகிறப்போ குழந்தைய வந்து ரொம்ப அதிகமாக நெட்டையாகவோ அல்லது ரொம்ப கொட்டையாகவோ இப்படி வந்து விதிக்கு முரண்பாடாக குழந்தை பேர் வருவதற்கு வாய்ப்புண்டு. இப்படி சுக்கிலத்தினுடைய வாதம் வந்து ரொம்ப 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 நீண்ட காலம் அப்படியே வந்து வாழ்க்கையவே வந்து வீணடிக்கக்கூடியதாக மாற்றும். அதனால் சுக்கிலம் அளவுக்கு வந்து ஒரு வாதத்தை போக விடக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு வந்து உணவு முறைகளை சீராக சிறப்பாக செஞ்சிட்ருக்குறோமோ அப்போ சுக்கிலம் வரைக்கும் அது வந்து கடத்தப்படாது. சுக்கிலத்தில் ஏதாவது ஒரு வாதம் இருந்தால் கூட நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய காய் என்னென்னா முருங்கை விதையை முத்தின முருங்கை விதையை 4 விதை வாயிலே ஊற வச்சு நல்லா ஊற அதோடைய கசப்பு இறங்க நல்லா மென்று சாப்பிட்டுட்டிங்க அப்படின்னா எப்பேற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த வாதமாக இருந்தாலும் நீர்த்து அது மாற்றி விட்டுரும். அந்த ஒரு அருமையான ஒரு சக்தி வந்து அந்த முருங்கையில் இருக்குது. இதுக்கு முன்னாடி நாம் வந்து எப்படி வேணால் சாப்பிட்ருக்கலாம். இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய பழக்கங்கள் வந்து சரி நல்லா இருக்கலாம். ஆனால் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கும் சேர்த்து நம்ம தீர்வு கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி முருங்கையின் மூலமாக ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றங்கள் நம்மளால் ஏற்படுத்திக்க முடியும். அப்போ காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாதத்தினுடைய செயல்பாடுகளுமே வந்து மாறுபட்டு தான் இருக்குது. இதில் வந்து காய்கறிகளுக்கும் இதில் வந்து ஒரு முக்கியமான பங்கு ஆட்டிகிட்டு தான் இருக்குது. தாது சத்துக்களில் வந்து சில சமயம் வந்து ரொம்ப குறைஞ்சி போய் உடம்புல சத்தே தங்கலை அப்படின்னா நம்ம வந்து அதிகப்படியான ஒரு தீர்வாக கொப்பரை தேங்காய் சொல்லுவோம். ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த பௌத்திரம் சொல்லுவாங்க, மூலம் சொல்லுவாங்க. அந்த பௌத்திரத்துக்கு வந்து ஒரு தீர்வாக அதுக்கு வந்து ஒரு அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது சித்தா முறையிலையும் பண்ணுறாங்க, நவீன மருத்துவலையும் பண்ணுறாங்க. அது மாதிரி பண்ண வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து இது ஒரு தீர்வாக இந்த காய்கறிக்கு ஒரு தீர்வாக வந்து கொப்பரை தேங்காயை நம்ம சொன்னோம். இந்த கொப்பரை தேங்காயை சாப்பிட்றப்போ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டுச்சு. ஸோ இது எப்படி அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த புண்ணு ஆறாமல் இருந்தது வந்து கொஞ்சமாக ஆற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பொதுவாக இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து வாழ்க்கை முழுக்க வந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னு தான் வந்து அறியப்படுது. வைத்தியமும் வாழ்க்கை ஃபுல்லாக செஞ்சுக்கணும், அதுக்கு வந்து தீர்வு இருக்காது. ஒரு சிலருக்கு வந்து அதில் சீல் வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு சிலருக்கு விட்டு வரும், ஒரு சிலருக்கு சாப்பிட்ற பொருளை பொறுத்து மாறும். அப்படியே தான் வந்து கையில் ஒரு பஞ்சு வச்சுக்க வேண்டியது தான். எப்போயாவது புண்ணு வந்ததுன்னா அது சீல் வந்ததுன்னா அதை வந்து தொடச்சிக்கணும். இவ்வளோ தான் அதனுடைய தீர்வாக இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ரணத்தை ஆற்றுவதற்குண்டான பொருளை வந்து சரியான பொருள் வந்து யாரும் சரியாக சொல்கிறதில்ல. அப்படியே கொடுத்தாலுமே ஒரு சிலருக்கு ஒரு தற்காலிகமாக தான் சரியாகுது, நிரந்தரமான சரியாகலை. அப்படியே கொடுத்தாலும் அது வந்து பாதி புண்ணு ஆறி பாதி புண்ணு ஆறாமல் ஒரு முழுமை பெறாத ஒரு நிலையில் இருக்குது. அதனால் மக்கள் வந்து இதுக்கு ஒரு தீர்வு இல்லாமல் ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறாங்க. இப்போ நாம் வந்து நிறைய இடத்துல வந்து யூடியூப்பில் இந்த மாதிரி நிறைய இடத்துல சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி வீடியோவில் டிவியில் இப்படி வந்து நிறைய இடத்துல வந்து கொப்பரை காயை பற்றி சொல்லியிருக்கிறோம். அவங்களுக்கு சொன்ன கொப்பரை காயை எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. சிறு கொப்பரைக்காயாக வந்து பொடியாக கட் பண்ணி நல்லா மென்று சாப்பிட்ருக்குறாங்க. எண்ணெய் ஆட்டுற பதத்தில் இருக்கக்கூடிய தேங்காய் இப்போ விட்டால் அது எண்ணெய்க்கு ஆட்டிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய தேங்காய் எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு 100 கிராம் 50லேருந்து 100 கிராம் சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி அவங்களும் வந்து டெய்லி தினந்தோறும் வந்து அந்த கொப்பரைக்காயை சாப்பிட்டே வந்திருக்கிறாங்க. அவங்களால எவ்வளோ முடியுமோ அதிகபட்சம் சாப்பிட்டு ஏதாவது கொஞ்சம் மிச்சம் இருக்குது அல்லது இன்னும் கொஞ்சம் நிறையா சாப்பிடணும் அப்படின்னா இந்த கொப்பரை தேங்காயவே வந்து சமையலுக்கு பயன்படுத்துறது. உதாரணத்துக்கு இந்த கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி, இந்த மாதிரி ஏதாவது சட்னி பண்ணுறாங்க, தேங்காய் சட்னி பண்ணுறாங்க அப்படின்னா அதில் பாதி பச்சை தேங்காயும் பாதி கொப்பரை தேங்காயும் போட்டு அரைச்சி அது ஒரு சட்னி மாதிரி பண்ணி சாப்பிட்டாங்க. ஸோ அது நம்ம சொன்ன அளவு வந்து குறையாமல் எடுத்துக்கிட்டாங்க. அது போக அளவுக்கு மீறியும் வந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க.
இப்படி தினந்தோறும் வந்து அந்த தேங்காயை சாப்பிட முதல் விஷயமா வந்து அவங்க குடல் வந்து சுத்தமாச்சு. குடலில் வாய்வு தங்காமல் எல்லாமே பிரிஞ்சுது. குடலில் மலமும் தங்குறதில்ல, அதுவும் பிரிஞ்சிருச்சு. அதே மாதிரி உடம்புல இருக்கிற ஒவ்வொரு மூட்டுகளில் இருக்கிற ஜாயிண்ட்டில் இருக்கிற பிரச்சனை அதுவும் சரியாச்சு. ஸோ இது போக வந்து அவங்களுக்கு டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருந்தது, அதுவும் சரியாச்சு. தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்து அதுவும் சரியாச்சு. ஒரே ஒரு கொப்பரை பாருங்கள் எத்தனை வேலை செய்யுது. அப்போ கொப்பரையை தேங்காய் எடுக்க தானாகவே அவங்களுடைய குடலினுடைய தன்மை மாறிப்போச்சு, எலும்பினுடைய தன்மை மாறிப்போச்சு. இதெல்லாம் வந்து தாது சத்துக்களே மாற்றுது இல்லையா? அப்போ தாது சத்துக்களை வந்து உடம்புல தக்க வைக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த கொப்பரை தேங்காய் இருக்குது. தாது சத்துக்கள் அதிகமாக இருக்கிறது வந்து முருங்கை விதை. அதே தாது சத்துக்களை தக்க வைக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா தேங்காய் சொல்கிறோம். இது ரெண்டுமே ஒரு அருமையான வந்து ஒரு உடன்பாடு. அதுவும் எடுத்துக்கலாம், இதுவும் எடுத்துக்கலாம். அதை முக்கியமாக வந்துட்டு இந்த தேங்காயை சாப்பிடவே அவங்களுக்கு தானாகவே அந்த புண்ணு ஆறக்கூடிய தன்மை வந்துடுச்சு. அதே மாதிரி ஆசன வாயில் வந்து கடுகெண்ணெய் விளக்கெண்ணெய் வந்து கலந்து வச்சு அதை தடவை சொன்னோம், அதே மாதிரி தடவினாங்க. அப்புறம் கடுகெண்ணெய் விளக்கெண்ணெய் வாயிலே ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு முழுங்க சொன்னோம், அதுவும் பண்ணாங்க. இப்படி எல்லா விதத்துலையுமே நம்மளுடைய வைத்தியம் போக போக தானாகவே அவங்களுடைய அந்த பிரச்சனை வந்து தீர்வு ஏற்பட்டுச்சு. கொஞ்ச நாள் கழித்து கேட்குறப்ப அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்தே மறந்து போச்சு. ஸோ இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்ல வரோன்னா, அப்போ வாதம் என்பது பல பிரச்சனைகளை கொடுத்துட்டு தான் இருந்தது. இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்க இந்த விவரங்களை வந்து அவங்க கேட்டு அதை நடைமுறைப்படுத்திட்டு பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. எல்லா விதமான நோய்களுக்கும் அப்படி பலன் இருக்குது, நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஒரு சிலர் மேற்கொண்டு செய்கிறாங்க, ஒரு சிலர் வந்து அதை பெருசாக எடுத்துக்கிறதில்ல, ஒரு சிலர் வந்து குறிப்பெடுத்து வச்சுக்கிறாங்க, அதை மட்டும் வந்து சமையலில் அதை பயன்படுத்துகிறாங்க, ஒரு சிலர் நேரடியாகவே நம்ம சொன்னதாகவே எடுத்துக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தருடைய அபிப்பிராயங்களும் ஒவ்வொருத்தருடைய புரிதலும் ஒவ்வொருத்தருடைய செயல்பாடுகளும் வேறுபட்டே இருக்குது. ஒவ்வொருத்தருடைய தன்மைக்கும் ஒவ்வொரு விதமான பலன் கிடைக்குது. முழுமையாக கிடைக்கணும் அந்த நம்ம வந்து சொன்னதை எல்லாமே அப்படி செய்யணும் செய்யக்கூடாது எல்லாத்தினுடைய தரவுகளையும் வச்சுக்கிட்டு அதை சீரான முறையில் செய்கிறப்ப அவங்களுக்கு எந்த விதமான ஏமாற்றமும் வராது. இது ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வாதம், இந்த வாதத்தில் வந்து 7 விதமான தாதுக்களுடைய வாதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, இந்த 7 விதமான தாதுக்கள் தான் வந்து சரியான முறையில் வேலை செய்கிறப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தை பேர் மெட்டபாலிசம் கரெக்டாக இருந்தால் தான் வந்து சுகரு இதெல்லாம் வந்து கட்டுப்படும். அப்போது ஒவ்வொரு தாதுவாக வந்து மாறிட்டே இருக்குது. இந்த மாற்றம், இந்த மெட்டபாலிசம் வந்து சீராக முடிஞ்சு கடைசியில் நம்ம உடம்புக்கு ஒரு சக்தியாக சேமிக்கணும் அப்படின்னா இதில் எல்லாமே வரும். மீண்டும் அது வந்து நம்ம உடம்புக்கே அது பயன்படுத்துகிறப்போ அதில் எதுவும் குற்றங்கள் இருக்கக்கூடாது. ஸோ அவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இதில் இருக்கிறதுனால சரியான முறையில் புரிஞ்சுட்டு இந்த வாதத்தினுடைய புரிதலை ஏற்படுத்திட்டு கரெக்டாக சாப்பிட்ணும். கொப்பரை தேங்காய் வந்து பொதுவாகவே வந்து சமையலையும் பயன்படுத்திக்கலாம், பச்சையாகவும் சாப்பிட்லாம். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, சும்மா அப்படியே சாப்பிட்டுக்கிறாங்க. பல் இல்லாதவங்க துருவி ஒரு உருண்டையாக பிடிச்சி சாப்பிட்டுக்கிறாங்க. அப்புறம் ஒரு சிலர் வந்து அதை வந்து எதுவுமே பண்ணாமல் சும்மா சில்லாகவே கட் பண்ணி அப்படியே சாப்பிட்டுக்கிறாங்க. பல் இருக்கிறவங்க அப்படி சாப்பிட்றாங்க, பல் இல்லாதவங்க துருவி சாப்பிட்றாங்க. எப்படி இருந்தாலுமே கொப்பரை தேங்காய் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பச்சை தேங்காய்க்கு உண்டான என்ன பலன் இருக்குதோ அதை விட கொஞ்சம் அதிகமாகவே வந்து கொப்பரை தேங்காய்க்கு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கொப்பரை தேங்காய் செய்கிறதுல வந்து ஒரு 1/4 பங்கு தான் வந்து பச்சை தேங்காய் செய்யுது. பட் சுவையிலன்னு பார்க்குறப்ப கொப்பரை தேங்காயை விட பச்சை தேங்காய் தான் சுவை ஜாஸ்தி. ஏன் அப்படின்னா அது வந்து அதில் பால் தன்மை இருக்கும், இதில் எண்ணெய் தன்மை இருக்கும். உதாரணத்துக்கு தேங்காய் பால் எடுக்கிறோன்னா அது பச்சை தேங்காயில் எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் எடுக்குன்னா அது வந்து இதில் தான் எடுக்க முடியும். அப்போ தேங்காய் பால் வந்து ரொம்ப சுவைமிக்கதாகவும் எந்த பதார்த்தமும் இன்னும் அது பக்குவப்படாதனால அது கூட சேர்றப்ப இன்னும் கொஞ்சம் சுவை அதிகமாகும். இது ரொம்ப முத்தி போச்சு. அதனால் இதோட தன்மையை வந்து இது தனியாக சாப்பிட்றதா சரியாகும். இப்போ வேறு இதோட சேர்த்து போகிறப்ப அதோட தன்மை வந்து இதோட பவரை வந்து குறைச்சிரும். அதனால் வந்து இந்த மாதிரி கொப்பரை தேங்காய் வந்து உடம்புக்கும் ஆரோக்கியம், மனதிற்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்மளுடைய மன வலிமையை வந்து அதிகரிக்கும். இது வந்து நம்ம நாட்டின் கலாச்சாரத்தில் இருக்குது. அதனால் இந்த வாதங்களினுடைய லிஸ்ட்டில் வந்து பார்க்குறப்ப இது மறுக்க முடியாமல் ஒரு பேசு பொருளாக இருக்கனால இதை பற்றி நம்ம சொன்னோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம என்னென்ன காய்கறிகள் இது வரைக்கும் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்றத வந்துட்டு ஏற்கனவே வந்து ஒரு 12 காய்கறிகளை சொல்லியிருக்கிறோம். அதுலேயும் ஒரு குறிப்பாக வந்து ஒவ்வொரு பகுதியிலையுமே ஏதாவது ஒரு காய்கறி பற்றியே அது தீர்வாகவும் நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். அதெல்லாம் குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. தொடர்ச்சி அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டே இருக்கிறப்ப எங்களுக்கு ஒரு உற்சாகம், நம்பிக்கை கிடைக்கும். நீங்கள் இதனுடைய பயன்பாடாளராக ஆகி இந்த காய்கறிகளை சாப்பிட்றப்போ உங்களுக்கு நிச்சயம் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். உங்களை சார்ந்தவர்களுக்கும் வந்து இது கொடுக்க அவர்களுக்கும் ஒரு புரிதல் கிடைக்கும். அது போக இந்த தகவல்கள்லாம் மற்றவங்களோட நம்ம வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு சரியாக வருமா வராதான்னு தெரியல.
அப்போ வந்து நீங்களே என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி வெஜிடபிள் கிளினிக் இருக்குன்றது அதை தகவல் தரவுகளை வந்து மொபைலில் போட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு எளிமையானதாக இருக்கும். நிறைய பேருக்கு பார்க்க தெரியும், நிறைய பேருக்கு பார்க்க தெரியாது. அதனால் அது ஒரு சேவையாக நீங்கள் செய்யலாம். இப்படி பண்ணுங்கள். அதில் நம்ம இப்போ வாதத்தினுடைய பல பகுதிகளை பார்த்துட்டோம். இன்னும் சில பகுதிகள் இருக்குது, அதை பார்த்தா முழுமை பெறும். அதனால் அடுத்த தடவை வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த 7 விதமான தாதுக்களை பற்றின வாதத்தை பார்த்துட்டோம். அதுலேயே வந்து வர்ணவாதம் இருக்குது. அந்த வர்ணவாதம் வந்து 7 தாதுக்களோட எப்படிங்கிறத நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.